நம்ம லைஃப்ல வந்து கெட்ட நேரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒரு ஃபேமிலியோட தான் ஹஸ்பண்ட் வந்து தான் ஒய்ஃப் தான் பசங்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு ரைடு ஒன்று போறோம், அதுவும் மெயினா ஷிப்ல, பெரிய ஷிப்ல நம்ம போறோம் அப்படின்றாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கேஷுவலா இல்லப்பா இது ஏதோ ஏப்ரல் ஃபுல்லுக்கு சொல்றாருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 6ஆம் தேதி வந்து சொல்றாரு நாளைக்கு நம்ம போய் அவரும் எல்லாத்தையும் துணியெல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படியே அப்போதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல அவங்க ஒய்ஃப் பசங்க எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. 7ஆம் தேதி அவங்க ஊருக்கு கிளம்பும் போது ஒரு நாய் வந்து கிடைச்சது. அந்த காலத்துல வந்து நாய் கிடைச்சதுமே ரேபிஸ்ன்ற ஒரு வியாதி பரவிக்கிட்டே இருந்த தொட்டு குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அந்த வைஃப் வந்து புலம்பி தள்ளுறாங்க. என்னடா என் டைம் சரியில்லை, என் குடும்பத்தோட எல்லாரும் வெளியில போலாம், முதல் டைம் ஷிப்ல போலாம்னு சொல்லிட்டு தயங்கி நேரம் சரியில்லை, பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளதுக்கு அப்புறமா அந்த ஏப்ரல் 14 ஒரு பெரிய நியூஸ் ஒன்று கேட்கறாங்க. டைட்டானிக் கப்பல் வந்து மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஷிப்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்துறாங்க. அவங்க ஆக்சுவலா அந்த ஷிப்ல தான் போற மாதிரி இருந்தது. அந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமா அதே லேடி சூப்பரா இருக்குல்ல, நம்ம டைம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க கெட்ட டைம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். நம்ம மைண்டுக்குள்ள அது கெட்ட நேரம் எடுத்துக்கிட்டா கெட்டதே நடக்கும், நம்ம நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லதே நடக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை.